வணக்கம். நான் ஆனந்த ஈஸ்வரன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சிறிய கேள்வி. இது நிறைய மெக்கானிக்ஸ்க்கு வந்து தெரியும். தெரியாத மெக்கானிக்ஸ்க்கு வந்து இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இந்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கேள்வியாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இதில் இந்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே வந்து இந்த 4 கோன் ரேசர் செட்டு மாற்றும்போது புதுசு வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சீட் பண்ணி வச்சுட்டு லேசாக வந்து சுத்தியலை வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே கோனை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம வந்து மாற்றுவோம். உள்ள கோன் வச்சு நம்ம கோன் ரேசர் புல்லர் வச்சு பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து சுத்தியல்லையே வந்து அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து இதற்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் டூல் வச்சுருப்பாங்க. அல்லது வந்து இந்த டூல் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாரோட ஒர்க் ஷாப் செட்லேயும் வந்து இருக்கும். இது வந்து 4 கோன் செட்டிங் புல்லர், 4 கோன் செட்டர். இந்த கோன் செட்டரை வச்சு நம்ம எல்லாருமே வந்து செய்வோம். அப்படிமா செய்யும்போது பழைய கோன் ரேசரே நம்ம உள்ளே போட்டு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோன் செட்டிங் கீழே இருக்கிற அந்த இதையும் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டாப் கோன் ரேசரையும் நம்ம வச்சு நம்ம வந்து மாட்டுவோம். மாட்டும்போது நம்ம ஃபுல் டைட் பண்ணுவோம். இதை வச்சு ஃபுல் டைட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாமே வந்து ஃபுல் சீட்டிங் ஆயிரும். ஃபுல் சீட்டிங் ஆனாலும் கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேக்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஹேண்டில் பார்லாம் மாட்டிட்டு ஒரு ட்ரையல் பார்ப்போம். ட்ரையல் பார்த்தோன்னா ஒரு 2 தடவை திரும்பவும் வந்து லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுவோம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒரு சிறிய கேள்வி அப்படின்றத வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாத மெக்கானிக் நண்பர்களுக்கு இது ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம். இந்த இதில் என்ன அப்படின்னா, இது நம்ம வந்து செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நூல் வந்து டைட் வச்சு அனுப்புவோம். ஒரு சிலர் வந்து ஒரு டைட் வச்சு அனுப்புவாங்க. ஒரு சிலர் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து செஞ்சு அனுப்புவாங்க. இது ஒவ்வொருத்தரும் எப்படி செய்கிறீங்கன்றத பொறுத்து இது வந்து மாறுபடும். இது ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்றது. இந்த கோன் செட் புல்லர் வந்து நம்ம கடையில் வந்து இல்லை அப்படின்னா, இந்த கோன் செட் புல்லரை வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கோன் செட் புல்லருக்கு உண்டான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் அனுப்புகிறேன். இது வந்து நம்ம பண்ணும்போது இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து இதை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து கொடுப்பீங்களா? ஏன்னா இது வந்து அந்த செக் நட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு லேசாக பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை இதற்கு வந்து ஒரே செட்டிங்கில் வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், வாய்ப்புகள்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஒரு நூல் டைட் வச்சு தான் அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லை சார், இது வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அதுவும் வந்து என்ன மெத்தட் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம க்ரீஸ் வச்சு உள்ளே வச்சு மாட்டும்போது நம்ம கோன்லாம் வந்து என்ன தான் வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சாலும் அந்த அளவு ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லூஸ் ஆக தான் செய்யுது. பள்ளமேட்டில் விடும்போது கண்டிப்பாக லூஸ் ஆக தான் செய்யுது. இதற்கு நம்ம எந்த பள்ளமேட்டில் விட்டாலும் அது வந்து திரும்ப லூஸ் ஆகாதபடி பண்ணுறதுக்கு ஏதாவது புதிய முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத தயவுசெய்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்த 4 கோன் செட் மாற்றும் போது இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது ஒரே செட்டிங்கில் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டேன். இதற்கு உண்டான விடை, எனக்கு தெரிந்த விடை வந்து பார்ப்போம். பொதுவாக நம்ம வந்து பிராண்டடு தான் வந்து வாங்கி மாட்டுவோம். பிராண்டடு பார்ட் நம்பர் இருக்கிறதா மாட்டுவோம். கோன் செட்லாம் வந்து எப்பயும் போல் நம்ம ஃபுல் டைட் பண்ணி இறுக்கி நம்ம மாட்டிட்டு நம்ம கோன்ஸ்லாம் அடுக்கி முடித்து பார்க்கும்போது இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்பர், இந்த ஃபோர்க்கில் வரக்கூடிய அந்த ஸ்டாப்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவனமாக பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாட்டும்போது என்ன தான் வந்து 4 கோன் ரேசர் அந்த செட்டரை வந்து நீங்கள் வச்சு பண்ணாலுமே இது சமமாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஃபுல் டைட் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சி நீங்கள் டைட் பண்ணாலுமே அந்த கோன் ரேசர் உட்காரக்கூடியது கொஞ்சம் தான் உட்காரும். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கிறதையும் நம்ம வந்து நம்ம பால்ஸ்லாம் செட் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவு டைட் வச்சு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சுத்தியில் தட்டுவாங்க.
மேலேயும் கீழேயும் ஒரு சிலர் தட்டுவாங்க. நம்ம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி இந்த ஸ்டாப்பர் வந்து இடிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸா வந்து நம்ம வந்து இங்கிட்டு, இங்கிட்டு ஆட்டுறோம். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாரி அ ஆட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து அந்த செக் நட்ட வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த நம்ம வந்து அந்த 2 நட்டையுமே வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். அது எத்தனை ரொட்டேஷன் வருது அப்படின்றத. இப்போ நம்ம வந்து மேலேயும் இப்படி முன்னாடி, பின்னாடி வந்து நம்ம வேகமா அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சீட் ஆகும், லூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து டைட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் பிளேயரை வச்சு நம்ம வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் வந்து டைட் வச்சுக்கிறோம். இப்போ அந்த நம்ம டைட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டைட் ஆகிட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாரி நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒரு 3/4 ரவுண்டு கிட்ட வந்துருச்சு. முழு ரவுண்டு வரல. 3/4 ரவுண்டு கிட்ட வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா இதுலயும் வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு சிலர் வந்து சொன்னீங்க வந்து மாட்டிட்டு லேசா ஒரு டைட் பண்ணிட்டு நம்ம அனுப்புவோன்ட்டு. அது வந்து 100க்கு ஒரு 80% வந்து அது ஒரு ஒரு மெத்தடு தான். ஆனா இருந்தாலும் அது வந்து முறையற்ற ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டைட்டா ஆகும்போது நம்ம வந்து பள்ளத்தில விடும்போது, அந்த டைட்டா இருக்கக்கூடிய இது வந்து திரும்பவும் அந்த ரேசர்ல வந்து கச்சி விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி வந்து எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? அப்படின்றத சொல்லுங்க. ஏதாவது நான் பண்ற மெத்தட் வந்து ஒரு அ இந்த மாரி தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பள்ளத்தில விட்டு இத எடுத்தாலும் வந்து ஆகாது. ஏன்னா, இது ஒரு குறிப்பிட்ட ரொட்டேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வந்து அடி அடின்னு அடிச்சாலும், லெஃப்ட் அண்ட் ரைட் மாத்தி மாத்தி அடிச்சாலும், அதுக்கப்புறம் வந்து லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாப்பருக்கு மேல வந்து கொஞ்சம் வந்து மேல ஏறியிருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து எனக்கு நடந்தது. திருப்புளி வச்சு பார்க்கும்போது, அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த ஸ்டாப்பருக்கும், இங்கிட்டு இருக்கிற ஸ்டாப்பருக்கும் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு திருப்புளி உள்ள போற அளவுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருந்துச்சு. அதற்கப்புறம் நான் என்னதான் வந்து முன்னாடி, பின்னாடி ஆட்டுனாலும், அது வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து எடுக்கவே இல்ல. கரெக்ட்டா வந்து ஈவனா வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது தெரியாத நண்பர்கள் இந்த மாரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான். ஒரு சிலர் வந்து சொல்லிருவாங்க, "சார் இது வந்து அ எனக்கு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு" அப்படின்ட்டு. நீங்க வந்து எப்படி பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா இந்த மாரி இந்த ஆட்டி ஆட்டி பண்றதுனால எதுவும் டேமேஜ் வந்து ஆகும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஆனா இது வந்து நம்ம டேமேஜ் அப்படின்னா வந்து அந்த ஸ்டாப்பர் தான் வந்து கட் ஆகும். ஆனா வந்து ஸ்டாப்பர்லாம் வந்து நம்ம ஃபோர்க் பெண்ட் எடுக்கும்போதே நம்ம வந்து வெல்டு பண்ணியிருப்போம். ஓகேங்களா? திரும்பவும் வந்து என்னன்னா வந்து, உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் லாக் ஆகும்போது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்டு வச்சுட்டாங்க அப்படின்னா, அத நம்ம கரைக்கிற மாரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து லாக் ஆகும். ஒரு பக்கம் வந்து திரும்பவும் வந்து அந்த லேசா அந்த இடத்த மட்டும் கிரைண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து லாக் ஆகும். ஹேண்ட் பார் வந்து மாட்டிட்டு, நீங்க வந்து எப்பயும் போல ஸ்டீரிங் லாக் போட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஹேண்டில் பார போல்ட் நட்டெல்லாம் போட்டு டைட் வச்சீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இது நான் பண்ற மெத்தடு. நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இதில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். இதில் உங்களோட பொன்னான கருத்துக்களையும் வந்து சொல்லுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதும். ஏன்னா நீங்கள் ஒரு வேறு மெத்தடில் வந்து பண்ணியிருக்கலாம். அதையும் வந்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னா, நானும் வந்து அடுத்து வந்து வேறு மாதிரி மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். இது மாதிரி தகவல்லாம் வந்து BS6 தகவல்லாம் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 4:15 மணிக்கு BS6 ட்ரெயினிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரெயினிங் மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. அதுக்குண்டான லிங்க் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான லிங்க்கை வந்து நான் அனுப்புகிறேன். நன்றி நண்பர்களே.